Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா பிரெட்டும் பொட்டேட்டோவும் வச்சு ஒரு சிம்பிளா கட்லெட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் 2 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். அதோட எட்ஜஸ்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிரெட் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன பீஸா உதுத்து விட்டுறலாம். ஸோ இதோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பொட்டேட்டோ பாயில் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஆனியனை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு துருவின கேரட் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் பாதி குடமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு அண்ட் கொஞ்சம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பாயில் பண்ணியிருக்க பொட்டேட்டோலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க கையால். ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிருங்க. ஸோ நம்ம இது குட்டி குட்டி பால்ஸ் ஆக்கி சின்னதாக கட்லெட் மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கலாம். ஸோ கையில் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். ஸோ இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவுலேயுமே கட்லெட் செஞ்சிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரெட் க்ரம்ஸில் ஒரு கோட்டிங் கொடுத்து கோல்டன் ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கோங்க, நிறையா ஆட் பண்ண வேண்டாம் அதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு நம்ம டைரெக்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணிடலாம். சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்லெட் உள்ளேயும் வெந்திருக்கும் அண்ட் வெளியவும் கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு 2 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு கட்லெட் சூப்பராக வந்துருச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா கட்லெட்டையுமே பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வித்தின் 5 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்லெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த கட்லெட் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.